நுக்கத்தை அவிழ்த்தார்கள். வசனம் முன்னாடி விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்கள் வாயிலை அடைத்தார்கள், அக்கினி நுக்கத்தை அவிழ்த்தார்கள். 11:34 ஆச்சு. இங்க அக்கினி எப்படி இருக்கு? மிகவும் உக்கரமா இருக்கு. உங்களோட விசுவாசம் என்ன? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீங்களை விடுவிக்க வல்லவர். இதுதான் விசுவாசம். எப்ப விசுவாசம் உங்களுக்கு உண்டாகும் தெரியுமா? நீங்க தேவனோடு சேர சேரதான் விசுவாசம் உண்டாகும். வார்த்தையை கேட்க கேட்கதான் விசுவாசம். வசனம் சொல்லுது, விசுவாசம் கேள்வினால் வரும். தேவனோடு நீங்க சேர சேர, தேவனோட உட்கார உட்கார, தேவ பிரசன்னத்தில் இருக்க விசுவாசம் உண்டாகும். விசுவாசம்ன்றது ஏதோ ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு ஆவின் கனிகளில் ஆவின் கனியோ அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகள். இப்ப விசுவாசம் என்னதுங்க? ஆவியுடைய ஒரு கனி. இந்த கனி எப்போ வரும்? தேவனோடு சேரும் போதுதான் அந்த கனி வரும். நீங்கள் தேவனோடு உட்காரும் போது அந்த கனி உங்களுக்கு உண்டாகும். நீங்க கேட்கணும், ஆவியின் கனிகள் எனக்கு வேண்டும், இதுல என்னென்ன இருக்கு, இது எல்லாமே எனக்கு வேணும். ஒன்று ரெண்டு நமக்கு தெரியும், நம்மளுடைய கேரக்டர்ஸ் பார்க்கும்போது தெரியும் இது நமக்கு இல்லையா. நீங்க அதை கேட்கணும். அப்ப இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்றாங்கன்னா, கரெக்டா என்ன பண்றாங்க, ஜெபத்துல தரித்திருக்கிறாங்க. வசனம் சொல்லுது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு நீங்கள் ஜெபத்தில் விழித்திருந்து ஜெபத்தில் தரித்திருங்கள்.